ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு மார்ச் மாசத்தோட டிக்கெட் புக்கிங் பத்தின ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது என்ன டிக்கெட் புக்கிங் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி மெடிக்கல் கேசஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்றது தான் அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவாவோட புக்கிங் மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு வந்து ஓபன் ஆகுது. காலையில எலக்ட்ரானிக் டிப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆச்சு. பட் வெப்சைட்ல நிறைய எரர் இருந்தது. அதனால சபிஷியன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. தேவைப்படுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இந்த சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில புக் பண்ண போறீங்கன்னா 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் புக் பண்ண முடியும். அவங்க கூட ஒரு அட்டெண்டன்ட் ஒருத்தவங்க போகலாம். அதுவும் ஆன்லைன்லயே தான் நீங்க புக் பண்ணணும். அந்த அட்டெண்டன்ட்க்கு 50 வயசுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா தாராளமா அவங்க கூட போகலாம். அவங்களோட வைஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் இல்லாம மத்த அவங்களோட பொண்ணு பையன் இந்த மாதிரி அவங்களோட சிபிலிங்ஸ் கூட வந்து போகலாம். பிளட் ரிலேஷன் இருக்கவங்க தாராளமா வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த தரிசனத்துல போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு யூஸ் பண்ணி போயிருந்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஆதார் கார்டை 90 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஓட்டர் ஐடி இருக்குன்னா ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி தாராளமா புக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல முக்கியமா அப்டேட் பண்றதுல என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்மளோட ஆதார் கார்டை இல்லைன்னா ஓட்டர் ஐடியை போட்டோ எடுத்து நம்ம அப்லோட் வந்து பண்ணணும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளா இருந்தா அவங்களோட ஐடி கார்டை வந்து அப்லோட் பண்ணணும். ஃபைல் சைஸ் வந்து 1 MB அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைல் சைஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா அப்லோட் ஆகாது. லாஸ்ட் டைமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி கம்ப்ரஸ் பண்றது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க குரோம்ல போயிட்டு ஜேபிஜி ஃபைல் கம்ப்ரஸ் 1 MB அப்படின்னு சர்ச் பண்ணாலே நமக்கு நிறைய வெப்சைட்ஸோட லிங்க் வந்து வரும். நம்ம எந்த வெப்சைட்ல வேணாலும் போய் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க வெப்சைட் நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இல்லைனா நான் கம்ப்ரஸ் ஜேபிஜி இமேஜ் ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்த இந்த வெப்சைட்டோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைலில் உங்களோட ஃபோனில் நீங்கள் வச்சிருப்பீங்க அந்த இமேஜை நம்ம இந்த இடத்துல அப்லோட் வந்து பண்ணிக்கணும். ஸோ ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணதுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வெர்ட் ஆகி, அதாவது நம்மளோட ஃபைல் சைஸ் வந்து குறைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து எத்தனை % கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து திரும்ப டவுன்லோட் வந்து ஆகிரும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஃபைலை நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து எவ்வளோ சைஸ்க்கு அது இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எம்பி வந்து குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபைல் சைஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது. உங்களுக்கு 1 MB அப்படின்றது உங்களோடது கேபியில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எம்பி அப்படின்றது ஒரு 1 MBக்கு மேலே 1.1 1.2 MB அப்படின்னு போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது. சப்போஸ் வந்து உங்களுக்கு அது கேபியில் போட்டிருக்கு, அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃபைல் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபைல் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலோட நேமு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கேபியில் இருக்கா எம்பியில் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் வந்து எதில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேபியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்லோட் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் வந்து இருக்காது. இதுவே இந்த மாதிரி வந்து ஃபைல் சைஸில் வந்து 1.71 MB அதாவது MB அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா இது 1 MBக்கு மேலே இருக்குது, அப்போ வந்து உங்களுக்கு அப்லோட் வந்து ஆகாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கம்ப்ரஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களோட ஃபைலில் போயிட்டு அந்த இமேஜ் வந்து எவ்வளோ சைஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது வந்து 1 MBக்கு கீழே கேபியில் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். 1 MBக்கு மேலே இருக்குன்னா மட்டும் இன்றைக்கே வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் தாராளமாக இதை வந்து கம்ப்ரஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோதான். மற்றபடி வந்து 2 பேத்துக்கு தான் நம்ம புக் பண்ண முடியும். இதுவே சீனியர் சிட்டிசன் ஒரு 4 பேர் போக போகிறாங்கன்னா நீங்கள் 2 மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. காலையில் 9 மணிக்கு ஷார்ப்பாக லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் மேபி வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடியே லாகின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஷார்ப்பாக வந்து 9 o'clock ஆகும்போது டேபை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், நம்ம எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. மொபைலில் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் என்டர் பண்ணி சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட பேர் ஏஜ் வந்து 65 எபோவ் இருக்கணும். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் கேசஸில் ஒரு ஆஸ்துமா இல்லைனா சர்ஜரி பண்ணியிருக்காங்க,
உங்களுக்கு மூட்டு சர்ஜரி இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் இந்த ஆப்ஷனுக்கு கீழே புக் பண்ண முடியும். ஒவ்வொரு மாசமுமே இந்த டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. மார்ச் மாசத்துக்கு இப்பதான் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்ல புதுசா இந்த வர்ச்சுவல் கியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன்னால வந்து நம்ம வெப்சைட்குள்ள போறதுக்கே 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை பத்தின வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓரளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். வயசானவங்க போறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு டிக்கெட் இதுதான். ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ள நீங்க சீக்கிரம் தர்ஷன் பார்த்துடலாம். லைன்ல வந்து நிக்க தேவையில்லை, ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. உங்களுக்குன்னு தனியா வெயிட்டிங் ஹால் வந்து இருக்கும். ஷார்ப்பா 1 மணி 1:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் ஆனீங்க அப்படின்னா 3 மணிக்கு தரிசன டைம். ஒரு 3:45க்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். ரொம்ப முடியாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்க அட்டெண்டன்ட் போங்க. சப்போஸ் எனக்கு யாருமே அட்டெண்டன்ட் இல்ல, தனியா போகணும் அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர் சேவா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரீசெண்டா வந்திருக்க அப்டேட். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.